ஓட்டுக்களை வரவழைக்கிறதுக்காக இப்படி பேசியிருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? துப்பாக்கி திரைப்படம் பார்த்தியா? ம். அதில் என்ன அந்த படத்தினுடைய தீம் என்ன? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நிறைய பகுதிகளில் வந்து பாம் வைப்பாங்க. அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு இது யார் பண்ணுவாங்க. பாம்பு வைப்பா? இஸ்லாமியர்கள். ஆ, இஸ்லாமியர் பாம்பு வைக்கிறதாக நீ படத்தை எடுத்து, இது ஒரு படம் இல்லை, இது மாதிரி பல படங்கள் அவர் நடிச்சிருக்காரு. சரியா? அப்போ இது வந்து எந்த இஸ்லாமிய ஒரு ஓட்டு விழாது, ஏதாவது நமக்கு கிடைக்காதான்னு இன்னைக்கு கூட நம்ம இவர் போயிருக்காரு, ராவுத்தர் போயிருக்காரு தெரியுமா? ராவுத்தர் நேற்று மேடையில் இருந்தார், பார்த்தேன். நம்ம ராவுத்தருமா, இப்ராஹிம் ராவுத்தர் மேடையில் இருந்தாருமா. ஸோ அவர் மாதிரி யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் அதே மாதிரி இந்த நம்ம ஜல்லிக்கட்டு ஜலீல் அவர், அதுவும் அந்த மாதிரி ஒரு ஒன்று ரெண்டு முஸ்லீம்கள் போவாங்க. அதனால ஒரு மிஞ்சி படம் வேறு நிஜ வாழ்க்கை, அதெல்லாம் படம் வேற நிஜ அந்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் பார்க்காத. எல்லா முஸ்லீமும் வெந்து தணிஞ்சு போயிருக்கான். இந்த அப்படியே கடிச்சு கொதறிடுவானுங்க, புரிஞ்சதா? இவன் அப்படி படத்தை எடுத்து எல்லாத்தையும் சித்தரித்து காட்டி தீவிரவாதிகள் தான் முஸ்லீம்னா தமிழகத்தில் இருக்க மட்டுமில்லை, இந்திய அளவில் இருக்க முஸ்லீம்கள்லாம் தீவிரவாதிகள்னு ஏமா சாதாரணமாக நம்ம பேசுகிறத காட்டிலும் ஒரு திரைப்படத்தில், இது நம்ம ரெண்டு பேரும் பேசுகிற ஒரு திரைப்படத்தில் பேசணும்னு வச்சுக்கோ, பிளாரப் ஆகிடும். அது மாதிரி இவர் சினிமாவில் இப்போ நடித்ததுனால அது இப்போ முஸ்லீம்களுக்கு ரொம்ப எரிச்சல் ஊட்டிடுச்சு. அது மட்டும் இல்லை, இவரே எப்படி வந்தார்? சினிமாவில் நடித்ததுனால தானே இவர் வெளியில் இப்போ இவ்வளோ பெரிய தொண்டர் கூட்டம் வந்திருக்கு, ரசிகர்கள் கூட்டம். இவர் சினிமாவில் நடிக்காமல் சாதாரண விஜயா இருந்து இவர் வந்தார்னா வருவாங்களா யாராவது? சொல்லுங்கள், வரமாட்டாங்கல்ல. அது மாதிரி தான். அதனால் இவர் சினிமாவில் ஒரு படம் இல்லை, துப்பாக்கி படம் மட்டும் இல்லை, இது மாதிரி 7-8 படங்கள் எடுத்தார். 7-8 படமா? ஆமாம், 7-8 படம் முஸ்லீமை வந்து தாக்கி தான் எடுத்தார். முஸ்லீம்களுக்கு பூரா தீவிரவாதிகளை காட்டி காட்டி தான் அந்த படங்கள்லாம் அது கதை அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. கதை அமைச்சாங்க, கதை அமைச்சான்னு கத்திரிக்காய் சொல்லாத நீயே. கதை அமைச்சாலும் இவர் ஏன் நடிக்கிறாரு? தீவிரவாத இயக்கங்கள்னா நான் வந்து முஸ்லீமுக்கு எதிராக நடிக்க மாட்டேன். இப்போ எம்ஜிஆர்லாம் அந்த காலத்தில் சிகரெட்டுக்கு பிடிக்காம மது அருந்தாமல் தான் படம் எடுத்தார், புரியுதா? இவர் படத்தில் மது குடிப்பார், சிகரெட்டு பிடிப்பார், புரியுதா? ஆனால் நிஜ வாழ்க்கையிலும் அவர் அப்படி தான். அது நான் கண்ணார பார்த்துருக்கேன். அது கூட கேட்டுறாத, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஹோட்டலில் உட்காந்துருக்கும் போது அவர் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், புரியுதா? ஆகையினால இதெல்லாம் வந்து தவறு. அது அவருக்கு தேவை, அவர் செய்கிறாரு. அதை நம்ம தவறு நம்ம சொல்கிறதுக்கு நம்ம யார்? அவருடைய காசில் அவர் குடிக்கிறாரு, அவர் காசில் அவர் சிகரெட்டு பிடிக்கிறாரு. நம்ம முட்டா பயிலுக்கு தான் 500 1000 டிக்கெட் எடுத்து போய் அவர் திரைத்துறையில் போய் படத்தை பார்த்துக்கிட்டு காசை கொடுத்துட்டு வர்றோம். அது நம்மளுடைய வீக்னஸ்ஸு. நம்ம பொழுதுபோக்காக நம்ம இதை பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ அவர் பாஜகவுமே வந்து பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, இலைமலை, அதாவது தாமரை இலைமலை வந்து தண்ணி ஒட்டாது, அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பாஜகவை வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தமிழ் இசை வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தாமரை இலையில தண்ணி ஒட்டாது தான், ஆனால் அது தண்ணியில இருந்து தான் வளரும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தமிழகத்தில் ஆட்சி கண்டிப்பாக அமைப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏம்மா, அவங்க என்னோட சகோதரி தான். அது வந்து அதை பற்றி கவலை இல்லை. தாமரை வந்து மெல்ல மெல்ல வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே பூந்துருச்சு. நோட்டாவுக்கு ஈக்குவலான கட்சின்னு கேள்வி பேசினது போக, திரு அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கப்புறம் 12% ஓட்டு நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கி காட்டிட்டாங்க இல்லையா? அப்படி இருக்கு 12% வாங்கின ஒரு கட்சியை பார்த்து இவர் ஏளனம் பண்ணுறாரு. இவர் அந்த ஓட்டு வாங்க இயலுமா? அப்போ மறைமுகமாக திமுகவும் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுது. திமுக பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய வேலை எங்களுக்கு இல்லை. நாங்கள் இந்தியா கூட்டணி, அது அவங்க என்டிஏ கூட்டணி. அது எடப்பாடியார் சப்போர்ட் பண்ணுறாரு. நாங்கள் எங்கள் சப்போர்ட் அவங்களுக்கு எதுக்கு தேவை? அப்போ பாஜக தமிழகத்தில் கால் ஊன்றும்னு சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்கிறீங்க? நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லலைம்மா. அவங்க நோட்டாவுக்கு இருந்த கட்சி இன்றைக்கி 12% வாக்குகள் வாங்கியிருக்காங்கல்ல. அது கூட தெரியாமல் நீ அவர் அரசியல் பேசுகிறேன்னா அப்புறம் இங்கே மலராதுன்னா அது ஆட்சி அமைக்காமல் இருக்கலாம், அது வேறு. இன்றைக்கி இல்லைன்னா இன்றைக்கி ஒரு 12% ஓட்டு வச்சுருக்க ஒருத்தன் ஆட்சி அமைக்க முடியாதுன்னா, இன்றைக்கி கூட திருநெல்வேலியில் இன்றைக்கி பூத்து கமிட்டி மாநாடு போட்டிருக்காரு. அமித்ஷா வர்றது கலந்துக்கிறார் மத்தியானத்துக்கு மேலே. ஆமாம், அதில் சொல்லியிருந்தாங்க, விஜய் மாநாட்டை விட அமித்ஷாவுடைய வருகை வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு தாக்கத்தை ஏற்படுத்தலையோ அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லைடா. எப்படியோ அவங்க வந்து
நோட்டாவுக்கு கம்மியான ஓட்டு வாங்கின கட்சி இன்னைக்கு 12% வாங்கியிருக்குன்னா அதை நம்ம சுட்டி காட்டி பேசித்தான் ஆகணுமே தவிர நம்ம அரசியல் விமர்சகருங்கிற முறையில் நம்ம எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். அதனால் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கான்னா 100க்கு 100 வளர்ந்துருக்கு. அதை யாராலும் மறுக்க இயலாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணா படத்தை வைத்ததுனாலையும் ரெட்டலை கிடைத்ததுனாலையும் எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சார், ஜெயலலிதா ஆட்சி அமைச்சார். அதுக்கப்புறம் எடப்பாடி அதனுடைய வீரியம் குறையாமல் இருந்ததுனால போன 2001 சட்டமன்றத்தில் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நடந்த எந்த இடைத்தேர்தலையும் அவரால் வெற்றி பெற இயலலை, நாடாளுமன்ற தேர்தலையும் வெற்றி பெற இயலலை. இப்போ அதுக்கு இடையில இப்போ என்ன ஆயிடுச்சு, அன்றைக்கு என்ன சொன்னார், பாரதிய ஜனதா கட்சியோட நாங்கள் கூட்டணி சேர்ந்ததுனால தான் நாசமாக போனோம், இனி நாங்கள் செத்தாலும் அவங்களோட கூட்டணி இல்லைன்னு வீரவசனம் பேசினவர் அவரை கூப்பிட்டு மிரட்டின உடனே அவர் திரும்ப அவங்களோட போய் கூட்டணின்னு சொல்லிட்டாரு. ஆகையினால இப்போ ஒன்றால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேங்கிற நிலை தான் 2026 அவங்களுக்கு. புரியுதுங்களா? அதனால் இது எல்லாம் அரசியலை நம்ம நேர்மையாக தான் நம்ம பேச முடியுமே தவிர யாரையும் பழிச்சு பேச இயலாது. நான் சொல்கிறது உண்மை. வேணும்னா நீங்கள் இன்றைக்கி நான் சொல்கிறேன், 26க்கு அப்புறம் பாருங்கள் அது நடக்கும். இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, நான் இன்னும் மார்க்கெட் போனதுக்கப்புறம் அரசியலுக்கு வரல. நான் வந்து நெறைய சேலரி வாங்கிட்டு இருக்க நேரத்தில வந்து அத தூக்கி போட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாரி பேசியிருந்தாரு. அவர் வந்து கமல வந்து குத்தி காமிச்சு பேசியிருக்காரா? ஏன்னா கமல் வந்து மார்க்கெட் போனதுனால தான் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அத தான் இப்படி சுத்தி வளைச்சு சொல்ல வராரா? இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன். கமலுக்கு மார்க்கெட்டுன்னு போச்சுன்னு எந்த விளக்கணம் சொன்னான்? எந்த விளக்கணம் சொன்னான்? அவருக்கு மார்க்கு அவர் நடித்த கடைசி படம் எவ்வளோ எவ்வளோ பொருள் இட்டுச்சு? ஆனா கடைசியா அவர் ஏதோ தக் லைஃப்ன்னு எடுத்திருந்தார் போல. ஆனா அது ஃபெயிலியர் தான் ஆச்சு. எது? பெருசா ஓடல அந்த ஏம்மா, படம். படம் ஓடுது ஓடலை, எவ்வளோ பணம் ஈட்டுச்சு? நீங்கள் இப்போ எல்லாம் முன்னே எல்லாம் படம் 100 நாள் 200 நாள் ஓடும். 100 நாள் விழா கிட்டத்தட்ட 100 தியேட்டரில் கொண்டாடுவாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. 3 வாரம் ஒரு படம் ஓடினாலே பெரிய விஷயம். 4 வாரம் ஓடினா அதுக்கு மேலே பெரிய விஷயம். இதெல்லாம் தாண்டி அது என்ன ஆகுதுன்னா ஒரு 3 வாரம் 4 வாரத்திலே அவங்க இதுக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ எல்லாமே நெட்டு கொடுத்துட்றாங்கல்ல, எல்லா சேனல்லையும் இப்போ அது படம் வந்துடுது. புரியுதுங்களா? அதுவும் காசுக்கு தான் கொடுக்குறாங்க. 100 கோடி 200 கோடின்னு விற்கிறாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே படத்தினுடைய என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களோ அது வந்துருச்சு. இப்போ கூலி படத்துக்கு அந்த படத்துக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களோ அதில் பாதி பணம் அதிலே வசூலாயிடுச்சு. இப்போ 500 கோடியை தாண்டி படம் போயிட்டுருக்கு. ஆனால் படம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை அப்படிங்கிறாங்க. அது வேறு விஷயம். பட் 500 கோடி வசூலாகிருக்கு. ரெண்டாவது அது கிட்டத்தட்ட 150 கோடிக்கோ 200 கோடிக்கோ அதை ஒரு ரைட்ஸை காப்பி ரைட்ஸை சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அவர் வயசாகிடுச்சு, வருவாருன்னு சொன்னார், வராமல் போயிட்டாங்க. அது மாதிரி இல்லை, நான் அந்த வசனத்தையும் தான் சொன்னார், அதை கேட்க விட்டுட்டேன். அவர் சொன்னார், ரஜினி சொன்னார், அவருடைய உடல்நிலை, அதனால் அவர் 2வது நமக்கு எதுக்கு அரசியல்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். அவர் தனிப்பட்டது. ஒருத்தர் வர்றேன்னு சொல்லியிருப்பார், வராமல் போயிருக்கலாம். அதுக்காக இது அவரை குத்தி காட்டி பேச வேண்டிய அவசியம் இல்லை, கமலை குத்தி காட்டி பேச வேண்டியதில்லை. கமலுடைய திறமை, கமலுடைய அறிவு, அதுக்கெல்லாம் முன்னாடி இவர் ஜீரோடா. 0.1% கூட இருக்க இயலாது. கமல் உலக சினிமா நடிகர்களிலேயே ஒரு தனித்துவமான நடிகர் அந்த ஆள். சரிங்களா? சின்ன வயசில் 5 வயசில் திரைத்துறைக்கு இன்றைக்கி எத்தனை வயசு வரலையும் சினிமாவில் நடிக்கிறாரு. அவர் படம் இன்றைக்கி 400 கோடி 500 கோடிக்கு சேல் ஆகுது இல்லை? அதை பாருங்கள். படம் ஓடுது ஓடலைங்கிறத பற்றி கவலைப்படாதீங்க, படம் போகுது இல்லை. அதனால் இவர் அதாவதுங்க, ஒரு பழமொழி சொல்லுவான், தென்னை மட்டையில் அடிமட்டை விழப்போகுதுன்னா முனிமட்டை சிரிக்குமா, நம்ம கீழே விழப்போகுது அப்படின்னு. ஆனால் அந்த முனிமட்டையும் ஒரு நாள் அடிமட்டையாக மாறிடும்ல, அதுவும் கீழே தானே விழப்போகுது. அப்புறம் என்ன? இவர் இவ்வளோ பேசுகிறாரு. இவர் எதுக்கு இந்த மாநாடு போட்டாருன்னு தெரியுமா? இவருடைய திரைப்படம் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த வேலை. புரிஞ்சதா? மாநாடு ப்ரொமோஷனுக்காக தான் 7 மாதத்தில் மாநாடு போட வேண்டிய. ஒரு மாநாடு போடணும் மினிமம் ஒரு 1 இயராவது 2 இயர்ஸாவது கழிச்சு தான் ஒரு மாநாடு போடுவாங்க, பார்த்துருக்கோம். இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடி வேணால் போடலாம். இப்போ மாநாடு போடுறது காரணம் அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காகத்தான். இது யாருமே இதுவரை சொல்லாத செயல், நான் சொல்கிறேன், இதுதான் உண்மை. புரிஞ்சுக்கோங்க. இதே படம் ஊற்றிக்கிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? படத்தை விற்றுருவாங்க. படம் ஊற்றிக்கிச்சுன்னா அவ்வளோதான். இது மாதிரி ஒரு 2 படம் இவர் இன்னும் அடுத்த படம் ஒன்று நடிக்கிறார் போல இருக்கும். 2 படம் போச்சுன்னு வச்சுக்கோ,
அப்படியே மார்க்கெட் சரிஞ்சிச்சுன்னா மக்களுடைய மனசுலேருந்து வெளியில் போயிடுவார். இது திரைப்படம்டா. அது அப்படித்தான் இருக்கும். எத்தனை நடிகர்கள் நம்ம பார்த்துருக்கோம் சினிமால. நல்ல படம் குடுத்தாக்கா ஹிட்டு படம் குடுத்தா பார்ப்பாங்க. ஹிட்டு படம் இல்லைன்னா அப்படியே அமுங்கி போயிரும். அவ்வளோ 4ஓட 5 அதோட சரின்னு போயிடும். அதனால நடிகர்களா இங்க பார்க்கும்போது அப்படித்தான். இவர் அரசியலுக்கு வந்தாருன்னா இன்னும் நிறைய அவர் பக்குவப்படணும். அது மாரி மக்கள்ட்ட எல்லார்கிட்டயுமே அவர் கூட இருக்கவங்கள்ட்டயாவது சகஜமா பேச கத்துக்கணும். அதுக்கப்புறம் வெளி மக்கள்ட்ட பேசணும். எல்லாமே தான் தான் பெரிய ஆளு, நம்மகிட்ட சொத்து இருக்கு, பத்து இருக்குங்கிறதெல்லாம் அவர்கிட்ட இருந்தா அவர் மட்டுக்கும் தான். இப்ப அவர்கிட்ட இருக்க பணம் உனக்கு எதுவும் ஆகப்போதா? எனக்கு ஆகப்போதா? தம்பிக்கு ஆகப்போதா? யாருக்கும் ஆகப்போறது இல்லையே! அவருக்கு தானே அந்த பணம் சொந்தம். இவர் கை காசுலேருந்து 10 பைசா செலவு பண்ணல அந்த மாநாட்டுக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் வ வு ஆதவ் அர்ஜுன் தான் அந்த மாநாட்டுக்கு செலவு பண்ணியிருக்காரு. அதோட இன்னும் யாரோ இன்னும் 2 பேரு. அது தவிர இந்த திரைத்துறை சினிமா தியேட்டர் வச்சிருக்கவங்களும், இன்னும் சில பேர்கள் தான் இந்த கூட்டங்களை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி குடுத்ததெல்லாம் அவங்க தான் பண்ணி குடுத்துருக்காங்க. சரியா? அதனால இவ்வளோ பெரிய ஒரு கஞ்சா முட்டி, இவரு மக்கள பாதுகாக்க போறாரு. மக்களுக்கு நல்லது பண்ண போறாரு. சும்மா இதெல்லாம் கதை